Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ல இருந்து 12th வரைக்கும் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பகுதி பாருங்க. குவேக்கர்கள் இங்கிலாந்தில் இருந்து ஜார்ஜ் பாக்ஸ் என்பவரால் நிறுவப்பட்ட நண்பர் குழாம் என்னும் கிறிஸ்தவ மதக்குழுவின் உறுப்பினர் ஆவார். யாரு? குவேக்கர் அப்படிங்கிறவர். குவேக்கர்கள் இங்கிலாந்தில் ஜார்ஜ் பாக்ஸ் என்பவரால் நிறுவப்பட்ட நண்பர்கள் குழு கிறிஸ்தவ மத குழுவின் உறுப்பினர்கள் தான் யாரு அப்படின்னா குவேக்கர்கள். புனித ஆவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த இவர்கள் சடங்கு சம்பிரதாயங்களையும் சமய குருமார் அமைப்பையும் எதிர்த்தனர். இவர்கள் போருக்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் கொண்ட பணிகளுக்கு நற்பெயர்ப்பு பெற்றவர்கள். அதாவது குவேக்கர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குப்பா. குவேக்கர்கள்லாம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் பாக்ஸ் என்பவரால் நிறுவப்பட்ட நண்பர்கள் குழாம்னு ஒரு அமைப்பினுடைய மதக்குழு உறுப்பினர்கள் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா போரெல்லாம் எதிர்த்தாங்க, அன்பெல்லாம் ஆதரிச்சாங்க. அதுதான். அடுத்து பாருங்க, ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு முன்பாகவே அம்மண்ணின் மைந்தர்களாக அமெரிக்காவை சேர்ந்த சொந்த நாட்டாக கொண்ட பூர்வ குடிகள் பொதுவாக செவ்விந்தியர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது நமக்கு செவ்விந்தியர்கள் சொல்லிட்டு ஒரு பாடம் தமிழில் கூட இருக்கும். சரி, அவங்கள எப்படி அழைச்சாங்களாம்? செவ்விந்தியர்கள். தற்பொழுது அச்சொல் இழிவானதென கருதப்படுவதால் வரலாற்று அறிஞர்கள் அச்சொல்லை பயன்படுத்துவதில்லை. அதாவது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு முன்பாகவே அம்மண்ணின் மைந்தர்களாக அமெரிக்காவை சொந்தமாக நாடாக கொண்ட பூர்வ குடிகள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுறாங்களாம்? செவ்விந்தியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்களாம். தற்போது அச்சொல் இழிவானதென கருதப்படுவதால் வரலாற்று அறிஞர்கள் அச்சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னா அவங்க அது ரொம்ப இழிவாக நினைச்சாங்க. அமெரிக்கா முழுவதும் பரவலாக வாழ்ந்து வந்தனர். பல இன குழுக்களாக பிரிந்திருந்த அவர்கள் தங்களுக்குள்ளேயே போரிட்டு கொண்டிருந்தனர். மேலும் அடிமை சூழலில் வேலை செய்யவும் அவர்கள் மறுத்தனர். அரசியல் சுதந்திரம், வன்முறை ஆகிய இரண்டின் மூலமாக ஐரோப்பியர் அவ்வினக்குழுக்களை தோற்கடித்து அவர்களின் இடங்களை கைப்பற்றினர். எண்ணிக்கையில் மிக குறைந்துவிட்ட அவர்கள் இன்றைய தினம் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதியில் வாழ்கிறார்கள். அதாவது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் போய் கூடியிருக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்தவங்களுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா செவ்விந்தியர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, சுதந்திர பிரகடனத்திலிருந்து அனைத்து மனிதர்களும் சமமாகவே படைக்கப்பட்டுள்ளனர். வாழும் உரிமை, சுதந்திர உரிமை, மகிழ்ச்சியை நாடும் உரிமை போன்ற பிரிக்கவோ பறிக்கவோ முடியாத உரிமைகளை இறைவன் அருளியுள்ளான். அவ்வுரிமைகளை பாதுகாக்கவே மக்களிடையே அரசுகள் அமைக்கப்பட்டன. எப்பொழுதெல்லாம் இந்த உரிமை மீறுகிறதோ, அழிக்க முற்படுகிறதோ, அவ்வரசை மாற்றியோ அல்லது ஒழுதிவிட்டோ மக்களின் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் உறுதிப்படுத்தும் குறிக்கோள்களின் அடிப்படையிலான ஒரு புதிய அரசை உருவாக்கும் அதிகாரம் மக்களுக்கு உண்டு. ஆனால் துஷ்பிரயோகமும் உரிமை அபகரிப்பும் நீடித்து கொடுங்கோல் ஆட்சியானால் அத்தகைய அரசை தூக்கி எறிந்து மேலும் தங்களின் எதிர்கால பாதுகாப்பிற்கு புதிய பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொள்வது தங்களது கடமையாகும். அதாவது சுதந்திர பிரகடனத்தில் என்ன குறிப்பிட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்றதுக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்குலாம் உரிமை இருக்கு. இந்த உரிமைகளை ஏதாவது ஒரு அரசு மறுக்குன்னா அந்த அரசு தூக்கி எறிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மனித மற்றும் குடிமைகள் உரிமைகள் பிரகடனம். இப்பிரகடனம் லபாய்ட், தாமஸ் ஜெஃபர்சன் பிரபு ஆகியோர்களால் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா லபாய்ட், தாமஸ் ஜெஃபர்சன் பிரபு, இவங்க 3 பேர் தான் எழுதியிருக்காங்க. மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதனால இயல்பான மனித உரிமைகளை பெற்றுள்ளனர் என்ற உறுதிப்படுத்தும் இயற்கையை அடிப்படையாக கொண்டது அவ்வுரிமைகள். அதாவது நாம் மனுஷனாக இருக்கிறதுக்கு சில உரிமைகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இந்த பாக்ஸ். அதுக்கடுத்து பாருங்க, காரன் வாலிஸ் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த இவர் ஈட்டனிலும் கேம்பிரிட்ஜிலும் கல்வி கற்றார். 1757 இராணுவத்தில் சேர்ந்தார். காரன் வாலிஸ் பிரபு எப்போ இராணுவத்தில் சேர்றாரு? 1757 பிளாசி போர் நடந்த வருடம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போயிட்டு ஒருத்தர் பிறந்திருப்பாரு. யாருப்பா? வில்லியம் பிளேக் பிறந்திருப்பாரு. ஆமாம், பிளேக் தான் பிறந்திருப்பார். 1757 அந்த வருஷம் தான் இவர் காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாரு? கல்வி கற்றிருக்காரு. 1762 தந்தையார் இருந்து போன இவர் கோமான் காரன் வாலிஸ் ஆன பின்னர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் மேலவையான பிரபுக்கள் அவையில் இடம்பெற்றார். அதாவது 1757 இராணுவத்தில் இணைகிறாரு. 1762 அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க? இறந்து போயிடுறாங்க. அதனால் இவர் நாடாளுமன்ற அவையில் இடம்பெற்றிருக்காரு. அமெரிக்க விடுதலை போரின் போது இவர் மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியவை. அமெரிக்க விடுதலை போரில், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1786 நைட் பட்டம் சூட்டப்பட்ட இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாகவும் இராணுவத்தின் படைத்தளபதியாகவும் அமர்த்தப்பட்டார். முக்கியமான இன்ஃபர்மேஷன் 4. ஃபர்ஸ்ட் 1757 காரன் வாலிஸ் பிரபு இராணுவத்தில் சேர்ந்திருந்தார். 1762
அவருடைய அப்பா இறந்த பிறகு அவர் வந்து நாடாளுமன்ற பிரபுக்கள் அவையில் இடம்பெற்றிருக்காரு. எப்போ? 1762. அமெரிக்க விடுதலை போரில் இவர் மேற்கொண்ட முயற்சிகள் வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியவை. 1756 நைட் பட்டம் சூட்டப்பட்ட அவர் அதே ஆண்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பணியமர்த்தப்பட்டார். எப்போ? 1786 இவருக்கு நைட் பட்டம் சூட்டியிருக்காங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஜெனரலாகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து இங்கிலாந்தில் 1750 4.7 டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி 1900 250 மில்லியன் டன்களாக அதிகரித்தது. அதாவது எப்போ? 1750 வெறும் 4.7 மில்லியனாக தான் இருந்திருக்கு. 1900 எத்தனை மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்கு அப்படின்னா 250 மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்கு. சரியா? அடுத்து 1806 பிரான்சிஸில் வேளாண்மை உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் தொகை 65.1 இருந்தது. 1896 42.5 விழுக்காடாக மாறினது. தொழில்துறைகளின் பங்கு இது ஒன்றும் இல்லைப்பா. அதாவது அங்கே மக்கள் தொகை அளவு, வேளாண்மை அளவு, பணிகள் துறையினுடைய அளவு கேட்டிருக்காங்க. லைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி தொழில்துறையினுடைய பங்கு வந்து 20% இருந்திருக்கு, 20.4% இருந்திருக்கு. இப்போ எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 31.4% அதிகரிச்சிருக்கு. அடுத்து பாருங்க, போட்டிகளை கட்டுப்படுத்தவும் விலையுயர்வை தக்க வைக்கவும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் கூட்டமைப்பே கார்ட்டல் ஆகும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. கார்ட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போட்டிகளை கட்டுப்படுத்தவும் விலை உயர்வை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகப்பாளர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டமைப்பு தான் என்ன அப்படின்னா கார்ட்டல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் வடக்கிலிருந்து மங்கோலியர்களிடம் வரும் ஊடுருவலை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட மிக பெரும் முயற்சியாகும். அதாவது சீன பெருஞ்சுவர்னு சொல்கிறோம்ல, அந்த சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மங்கோலியர்களிடமிருந்து ஊடுருவலை தடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட பெரும் முயற்சி தான் இது. எப்போ அப்படின்னா 220 குவின்ஷி ஷ்வாங் அப்படிங்கிறவர் படையெடுப்புகளை தவிர்ப்பதற்காக நிறைய கோட்டைகள் கட்டியிருக்காங்க. அதை தான் இணைச்சு இந்த சீன பெருஞ்சுவரை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை இதனுடைய விரிவாக்க பணிகள் தொடங்கின. 3லிருந்து 17 வரைக்கும் இதனுடைய விரிவாக்க பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. கிழக்கே கொரிய எல்லையிலிருந்து மேற்கே ஆர்டோஸ்ட் பாலைவனம் வரை மலைகள் சமவெளிகளை இணைத்தபடி இது 20,000 கிலோமீட்டர் வரை நீள்கிறது. இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீளுதான்? 20,000 கிலோமீட்டர். அப்போ உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டதற்கான காரணம் மங்கோலியர்களிடமிருந்து பாதுகாக்க. 220 குவின்ஷி யங் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கோட்டைகளை இணைச்சு இதை உருவாக்குறாரு. இதனுடைய பணிகள் வந்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விரிவாக்க பணிகள் நீடிச்சிருக்கு. கிழக்கே கொரிய எல்லையிலிருந்து மேற்கே ஆர்டோஸ் பாலைவனம் கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீளுது. சரியா? அடுத்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மே 5, 1789 ஸ்டேட் ஜெனரல்ஸ் கூடிய நாள். ஜூன் 17, 1789 3ஆம் பிரிவினர் தேசிய சட்டமன்ற மாதல். ஜூன் 20 வந்து டென்னிஸ் மைதான உறுதிமொழி. ஜூலை 9 வந்து தேசிய சட்டமன்றமாக மாறுதல். ஜூலை 9 ரொம்ப முக்கியமானது. ஜூலை 9, 1789 தேசிய சட்டமன்றமாக மாறுதல். ஜூலை 14, 1789 பாஸ்டிஸ் சிறை தகர்ப்பு. ஆகஸ்ட் 27 வந்து மனிதன் குடிமகள் உரிமைகள் பிரகடனம். அக்டோபர் 5 வந்து வெர்சே அணிவகுப்பு. ஜூன் 20லேருந்து 21 வரைக்கும் வெர்னே அரசர் தப்பி விடுதல். ஆகஸ்ட் 10 வந்து தேசிய பேரவை கூடுதல். செப்டம்பர் 2, 3 வந்து செப்டம்பர் படுகொலை. ஜனவரி 21, 1793 14ஆம் லூயி கொல்லப்பட்ட நாள். ரொம்ப முக்கியமான வருஷம். 14ஆம் லூயி கொல்லப்பட்ட நாள் எப்போ? ஜனவரி 21, 1793ஆம் ஆண்டு. அடுத்து ஜூலை 27, 1794 வந்து ரொபாஸ்பியர் கொல்லப்பட்ட நாள் எப்போ? ஜூலை 27, 1794. அடுத்து பாருங்க, நீராவி இயந்திர பயன்பாட்டால் 1837 419 இருந்த பிரஷ்ய தொழிற்சாலைகள் 1444 உயர்ந்தது. 1820 10 லட்சம் டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி அடுத்த 30 ஆண்டுகளில் 60 லட்சம் டன்களாக உயர்ந்தது. 1810 46,000 டன்களாக இருந்த உற்பத்தி. இந்த மாதிரி டேட்டாஸ் கேட்பாங்களான்னு டவுட் தான், ஆனால் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? 1850 3238 மைல்கள் நீளமாக இருந்த ரயில் பாதை 1870 11,600 ரயில்களாக மாறியது.
அடுத்து பாருங்க 1846ஆம் ஆண்டு எலியாஸ் கோவே என்ற அமெரிக்கர் துணி தைக்கும் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். நம்ம தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருப்பா? எலியாஸ் கோவே. துவைக்கும் நம்மளுடைய அந்த டெய்லரிங் மிஷினை கண்டுபிடிச்சவங்க யாரு? எலியாஸ் யாவே அப்படிங்கிறவங்க 1846ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருவாங்க. துணிகளை அச்சிடுவது, வெண்மையாக்குவது, சாயமடிப்பது போன்ற புதிய முறைகளின் கண்டுபிடிப்புகளால் 19ஆம் நூற்றாண்டின் பாதியில் அது பல்வேறு நிறங்களில் துணிகளை தயாரிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, துணிகளை வெண்மையாக்குறதுக்கு, சாயப்படுத்துறதுக்கு, அச்சிடுவதற்குன்னு புதிய கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ துணி தைக்கும் தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா எலியாஸ் காம்பே அப்படிங்கிறவங்க 1846ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதலில் தொழிலாளர் தினம் 1921 மே 1 அன்று சென்னையில் திருவல்லிக்கேணியில் கொண்டாடப்பட்டது. முதல்ல தொழிலாளர் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா 1923 மே 1. யாருடைய முயற்சியில் அப்படின்னா நம்ம யாருடைய முயற்சியில் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம சிங்காரவேலனார் என்ன பண்ணுறாரு, சிங்காரவேலனார் ஏற்பாடு செஞ்சு அந்த தொழிலாளர் தினத்தை என்ன பண்ணுறாரு, கொண்டாடுறாரு. 1884 பெர்லின் மாநாடு, காங்கோ மாநாடு, மேற்கு ஆப்பிரிக்க மாநாடு எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது 1884-85 உள்ள மாநாடுகள் எல்லாம் எப்படிலாம் அழைக்கிறோம்? பெர்லின் மாநாடு, காங்கோ மாநாடு, மேற்கு ஆப்பிரிக்க மாநாடு அப்படின்னு அழைக்கிறோம். மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நிதி வடிநில திருத்துடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகவே இம்மாநாடு கூறியது. நதி தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் மூடுறதுக்காக தான் இதை கூட்டுறாங்க. காங்கோ நதியின் வடிநிலத்தை கட்டுப்படுத்த தனக்குள் உரிமை குறித்து விவாதிப்பதற்கு போர்ச்சுகல் கூடிய இம்மாநாட்டில் போர்த்துகல் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. பெர்லின் மாநாட்டில் நிறைவேற்றிய பொது சட்டம் காங்கோ நதியின் வடிநிலம் பொதுவானது எனவும் அங்கே வணிக கப்பல்களை செலுத்துவதற்கான உரிமை அனைத்து நாடுகளுக்கும் உண்டு என்று பிரகடனப்படுத்தியது. இது ரொம்ப முக்கியமானது 84-85 நடைபெற்ற பெர்லின் மாநாடு, காங்கோ மாநாடு, மேற்கு ஆப்பிரிக்க மாநாடு. இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். நதிநீர் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக, குறைப்பதற்காக இது கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில் வருஷம் உங்களால் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, யார் என்ன இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊது உலை, இரும்பு மற்றும் எஃகு. ஆப்ரகாம் டார்பி 1709. நீராவி இயந்திரத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தாமஸ் நியூகோமன் அப்படிங்கிறவங்க 1712. பறக்கும் நாடா, ஜவுளியை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஜான் கே 1733ஆம் ஆண்டு. மேம்படுத்தப்பட்ட டார்பி முறை, அதாவது இரும்பு மற்றும் எஃகு, இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஜான் ஸ்மிட்டன் 1760ஆம் ஆண்டு. இயந்திர நூற்பு கருவி யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஹவுரிஸ் 1764. அடுத்து நூற்பு சட்டகம், இதுவும் ஜவுளிக்காக தான், ரிச்சர்ட் ஆர்க்ரைட் 1769. நியூகோமனின் நீராவி இயந்திர மறுவடிவாக்கம், இது ஜேம்ஸ் வாட்டாலா 1769. அடுத்து ஸ்பின்னிங் மியூல், இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா சாமுவேல் கிராம்ப்டன் 1779ஆம் ஆண்டு. அடுத்து விசைத்தறி, எட்மண்ட் கேட்ரைட் அப்படிங்கிறவர் 1785. அடுத்து பருத்தியிலிருந்து கொட்டை நீக்கம், இது எலி விட்னி அப்படிங்கிறவங்க 1793ஆம் ஆண்டு. அதுக்கடுத்து பவி டெவில் அப்படிங்கிறவங்க, பவி டெவில் முதல் நீராவி ரயில் என்ஜினை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ரிச்சர்ட் ரித்விக் 1801ஆம் ஆண்டு. அடுத்து தி புட்சர் ரயில் என்ஜின் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் 1814ஆம் ஆண்டு. அடுத்து சுரங்க பாதுகாப்பு விளக்கு அப்படிங்கிறது ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறவங்க 1815ஆம் ஆண்டு. அடுத்து தையல் இயந்திரம் இப்போ தானே பார்த்தோம், எலியாஸ் கோவே அப்படிங்கிறவங்க 1846ஆம் ஆண்டு. அடுத்து தந்தி மோட்டார்ஸ் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு, சாமுவேல் மோர்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்து குறைந்த அளவிலான எஃகு தயாரிக்கும் முறையை கண்டுபிடிச்சவங்க ஹென்ரி பெஸ்மர் 1856ஆம் ஆண்டு. தொலைபேசி தெரியும் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் 1876. கம்பியில்லா தொடர்பு மார்கோனி 1899. ஒளிரும் மின்விளக்குகள் தாமஸ் ஆல்வா எடிசன் 1888. சரிங்களா? இந்த மாநாடு பற்றி நான் இப்போ தான் சொன்னேன். 84-85 நடந்த பெர்லின் மாநாடு, காங்கோ மாநாடு, மேற்கு ஆப்பிரிக்க மாநாடுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இது. அடுத்து இதில் பாருங்கள், வணிக முக்கியத்துவம் ஒரு நாடு செல்வத்தையும் அதிகாரத்தையும் அடையும் முயற்சியில் அது பின்பற்றும் நடைமுறையில் உள்ள பல பொருளாதார கோட்பாடுகளை வணிக முதலாளித்துவம் குறிக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் உலகத்திலேயே செழிப்புமிக்க வலிமை மிக்க நாடாகவும் இருந்தது. ஸ்பெயின் நாட்டின் செல்வ வளமும் அதிகாரமும் காலனிகளிடமிருந்து ஸ்பெயின் நாட்டில் உள்ள கொட்டப்பட்ட செல்வத்தை அடித்தளமாக கொண்டிருந்தது. அதாவது என்ன அப்படின்னா உலகிலேயே ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது ஸ்பெயின் நாடு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது டச்சு கிழக்கு, அதாவது இந்த வரிசை கூட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி அப்படின்னா போர்ச்சுகீசியர். ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு வந்தவங்க யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர் 1505 1961 வரைக்கும்.
அதுக்கடுத்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான் ரெண்டாவது வரும். இதுக்கு நீங்கள் வருடங்களை விட ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கிறது. போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டு வருவாங்க, அடுத்து டச்சு வருவாங்க, அதுக்கடுத்து யார் வருவா, டேனிஷ் வருவாங்க, அதுக்கடுத்து பிரெஞ்சு, அதுக்கடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி ஆங்கில ஏகாதிபத்தியம். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர், ரெண்டாவது டச்சு, மூணாவது டேனிஷ், நாலாவது ஃப்ரெஞ்சு, அஞ்சாவது வந்து ஆங்கிலேயர்கள். இதுதான் கேள்வியாக கேட்கலாம், வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், பென்னிக்விக். பென்னிக்விக் அப்படிங்கிறது முல்லை பெரியாறு அணையில் குறுக்கே அணையை கட்டியவர் தான் யார் அப்படின்னா, நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல, முல்லை பெரியார் அணையில் வந்து ஒரு அணையை கட்டியிருப்பாருன்னு பாருங்கள். பென்னிக்விக் வந்து ஒரு இராணுவ பொறியாளரும் குடிமை பணியாளரும் சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினரும் ஆவர். மேற்கு நோக்கி ஓடும் பெரியாறு ஆற்றின் நீரை ஒரு அணையை கட்டி கிழக்கு நோக்கி திருப்பினால் வைகை ஆற்றை சார்ந்திருக்கும் லட்சக்கணக்கான புன்சை நிலங்களை பாசன வசதி கொண்டவையாக மாற்ற முடியும் என அவர் முடிவு செய்தார். பென்னிக்விக்கிற்கும் ஏனைய ஆங்கில பொறியாளர்களுக்கும் இயற்கையின் சீற்றத்தையும் வனவிலங்குகள் விஷ உயிரினங்கள் ஆகியவற்றின் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு அணையின் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட போது ஏராளமான இடையூறுகள் ஏற்பட்டன. இவ்வளோ இருந்தாலும் அவர் 1895 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முல்லை பெரியார் அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட வேளாண் நிலங்களுக்கு தொடர்ந்து பாசன வசதி அளித்து வருகிறது. ரொம்ப முக்கியமானது வந்து முல்லை பெரியார் அணையில் குறுக்கே அணையை கட்டியவர். இவர் ஒரு குடிமை பணியாளர், இராணுவ அதிகாரி. வருடம் வந்து 1895. இது புக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக, ஒரு சில புக்கில் ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருந்தாங்க. முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட வருடம் சோஷியல் புக்கை வச்சு சொன்னால் 1895. இது ஆப்ஷனில் 1895 இருந்தால் இதை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் புக்கில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சங்கள் 1770ஆம் ஆண்டு வங்காள பஞ்சம் மிகப்பெரிய அளவில் 1 கோடி மக்கள் அல்லது வங்காள மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் உயிரை குடித்தது. அதாவது வங்காள பஞ்சம் 1770 நடக்குது. அதில் 1/3 பங்கு பேர் என்ன போயிறாங்க, செத்து போயிட்டாங்க. அதை மாதிரி 1943 வங்காளத்தில் ஏற்பட்ட போது 30 லட்சம் மக்களை பலி கொண்டது. 43லையும் ஒரு பஞ்சம் வந்து அதில் ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. 1998 நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சிறுவனாக கொல்கத்தாவின் வீதிகளில் பஞ்சத்தால் மனிதர்கள் செத்து மடிவதை பார்த்தார். ஓகே, நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார அறிஞர் யார் அப்படின்னா அமர்த்தியாசன். எந்த வருடம் அப்படின்னா 1998. பொருளாதார அறிஞர் யார் அப்படின்னா அமர்த்தியாசன், 1998, சரியா? அடுத்து சென்னையில் பஞ்சம் எப்போ அப்படின்னா 1876 78 வரைக்கும் இந்த சென்னையில் வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த பிரிட்டிஷ் பஞ்சங்களை பொறுத்த மட்டுக்கும் வங்காளத்தில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் 1770 ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அடுத்து 1943 ஒரு பஞ்சம் ஏற்படுது, 30 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. அதெல்லாம் வந்து 1998 நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் வந்து என்ன பண்ணுறாரு, கண்கூடா பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒப்பந்த கூலி. இந்த ஒப்பந்த கூலியை பொறுத்த மட்டுக்கும் ஒன்றும் இல்லைப்பா, அதாவது ஒப்பந்த கூலியை பொறுத்த மட்டுக்கும் ட்ரினாட் கப்பலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து வேளாண்மை ஃபுல்லாக சோழியை முடிச்சிருவாங்க. அதனால் வந்து அவங்கள வந்து ஒப்பந்த கூலி முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஊதியம்லாம் கொடுக்க மாட்டாங்க, சிறை தண்டனைகளுக்கெல்லாம் உட்படுத்துவாங்க. இவங்களை எந்த கப்பலில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா ட்ரினாட் கப்பலில் தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள், 1842 1870ஆம் ஆண்டுகளுக்கு இடையே மொத்தம் 5,25,482 இந்தியர்கள் இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகியவற்றுக்கு சொந்தமான காலனிகளில் குடியேறினர். அவர்களில் 3,51,401 பேர் மொரீஷியஸுக்கும். இந்த புள்ளி விவரம்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒப்பந்த கூலி முறைங்கிறது என்ன, எந்த கப்பலில் போனாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து கூட்டு நிறுவனம். கூட்டு நிறுவனம் என்பது பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழில்சார் நிறுவனம். கூட்டு நிறுவனம் தெரியும்ல, ஜாயிண்டாக இருக்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து வந்து பதுங்கு புலிப்போர். பதுங்கு குழிப்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை பார்த்து கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவின. அதாவது என்ன அப்படின்னாப்பா,
முதல் உலக போரில் இந்த பதுங்குகுழி போரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸில் போதும். முதல் உலக போரில் என்ன பொறுமுறையை கடைபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பதுங்குகுழி போர் கடைபிடிச்சிருப்பாங்க. அடுத்து இக்காலத்தில் நிலவிய ஏகாபதிய வேட்கையை தென்னாப்பிரிக்காவின் பிரதம அமைச்சர்கள் சிசில் ரோட்ஸ் ஒரு சமயம் கூறிய கூற்று சிறப்பான படம் பிடித்து காட்டுகிறது. உலகம் ஏறத்தாழ பொட்டலங்களாக கட்டப்பட்டு விட்டன, அதில் விடுபட்டவையும் பிரிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு காலனிகளாக்கப்பட்டு விட்டன. இரவின் மேலே நீங்கள் காணும் நட்சத்திரங்களை நினைத்து பார்க்கையில் அப்பரந்த உலகங்களை நம்மால் எப்போதும் சென்றடைய இயலாது. என்னால் முடிந்தால் கோள்களை கைப்பற்றுவேன், அதை அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன். ஆனால் அவை தெளிவாக அதே சமயம் தொலைவில் இருப்பதை பார்க்கையில் எனக்கு தூக்கம் வருகிறது. பொட்டலமாக கட்டிட்டாங்க மக்களை அப்படின்னு சொல்கிறாரு இந்த முதல் உலக போரில். யார் அப்படின்னா சிசில் ரோட்ஸ் அப்படிங்கிறவர். சரியா, அடுத்து பாருங்கள். ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல்கள் உச்சபட்ச ஆற்றல் கொண்டவையாக திகழ்ந்தன. 1917 மார்ச் ஏப்ரலில் திங்களில் 600 வணிக கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. ஜெர்மானிய வணிக கப்பல்கள் எந்த வருடம்? 1917 600 வணிக கப்பல்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இழுத்து மூடியிருக்காங்க. சரியா, அடுத்து அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் தனது 14 அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதாக முன்வைத்தார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கொள்கையை வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து நேச நாடுகள் வந்து பின்பற்றுது அப்படின்னு. அவற்றின் மிக முக்கியமானது அவர் கோடிட்டு காட்டியது மிக பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் என்னும் பேதம் இல்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட ஒரு பொதுவான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாகும். அதாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து தன்னுடைய நேச நாடுகள் பின்பற்றுது அப்படின்னு சொல்றாரு. இதில் ரொம்ப முக்கியமானது 14 நாடுகள் நேச திட்டத்தை பின்பற்றுவதாக அறிவித்தவர் யார் அப்படின்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன். அது மட்டும் இல்லாமல் மிக பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் என்னும் பேதம் இல்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பரம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு ஜென்ரலாக ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. 1870ஆம் ஆண்டு மத்திய ஓல்கா பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் மகனாக பிறந்தார். ரொம்ப முக்கியமானதுப்பா, லெனினோட பிறந்த வருடம். சரிங்களா, அதாவது வந்து இவர் வந்து விடுதலை போராட்டத்துக்காக வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. இதில் பாருங்க, அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் தொழிற்கூடங்கள் பணியாற்றும் தொழிலாளர்கள் இடம்பெற்றிருந்த வாசிப்பு குழுக்களுக்கு லெனினின் மார்க்சியம் குறித்த வகுப்புகள் எடுத்து தனது நேரத்தை செலவிட்டார். 1895 கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். கட்சியின் அமைப்பு யுக்திகள் குறித்த மாறுபாட்டால் கட்சி பிளவுட்டது. அவர்களில் பெரும்பாலானவர் போல்ஷ்விக்மோ ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஸ்விக் கட்சி என அறியப்பட்டனர். இவருக்கு எதிராக சிறுபான்மையினர் மென்ஷ்விக்குகள் என்று அறியப்பட்டனர். ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான விஷயம். லெனின் வந்து எப்போ பிறந்தார்? 1870. சரியா, அவரை எப்போ கைது செஞ்சுருக்காங்க? 1895 சைபீரியாவில். இதில் வந்து அந்த கட்சி வந்து 2 கட்சியாக பிளவுபட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா போல்ஸ்விக் கட்சி மென்ஷ்விக் கட்சி. அதாவது அவரை ஆதரவாக பின்பற்றுறவங்கள போல்ஷிஸ்டனும் எதிராக இருக்கிறவங்கள மென்சிஸ்டனும் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். பிராவ்தா அப்படிங்கிறது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மை என்பதாகும். 1918 முதல் 91 சோவியத் யூனியனுடைய ஒரு அதிகாரப்பூர்வ நாளேடு எது அப்படின்னா இந்த பிராவ்தா அப்படிங்கிறது தான். சரிங்களா, அடுத்து பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஒரு வடிவமாகும். சர்வதிகார வல்லமையும் எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் இதன் பண்புகளாகும். பாசிசம்ங்கிறது ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு வடிவம். அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன். இதே வந்து 1/2 hour ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய அகாடமியில் வந்து டெட் பேப்பர் 1, 2க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்கிறாங்க, இல்லை நீங்களே பேப்பர் 2 படிக்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷனுக்கு நம்ம சாரை நம்மளுடைய அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.